விளையாட்டுத்துறையில் மிகவும் யூனிக்கான முறையில் வடிவமைக்கப்பட்ட பந்து இந்த கால்ஃப் பால்னு சொல்லலாம். ஸ்பிரிக்கல் ஷேப்ஸ், அதை சுற்றி இருக்கிற பல டிம்பிள்ஸ் மற்ற விளையாட்டு பந்துகளை விட இது மிகவும் தனித்துவமானது. ஹேய் வணக்கம், நான் உங்கள் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது கால்ஃப் பால் டிசைன்ஸ் மற்றும் அதோட அறிவியல். ஒரு கால்ஃப் பந்தோட வடிவம் பல எவல்யூஷனுக்கு ஏற்றபடி ஏகப்பட்ட மாற்றங்களை தாண்டி வந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 620 வருஷமா இந்த பந்து நம்ம பூமியில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு முதல் கால்ஃப் பந்து மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட என்பது ஆச்சரியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தொடர்ந்து வாத்து இறகு மூலியமா பயன்பாட்டில் இருந்துச்சு. பின்னர் ஒரு ரப்பரை கொண்டு குத்தா பிரிச்ச பந்துக்கு மாறப்பட்டது. இன்னைக்கு ஹெஸ்கல் பந்து வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு பல டிசைன்ஸ்ல. ஒரு நிலையான கால்ஃப் பந்தோட டயமீட்டர் 1.6 இன்ச்சஸ்க்கு குறைவாக இருக்காது. கால்ஃப் பந்தை சுற்றி இருக்கும் டிம்பிள்ஸோட டயமீட்டர் சுமார் 0.16 இன்ச்சஸ்லேருந்து 0.17 இன்ச்சஸ்குள்ள தான் இருக்கும். முக்கியமாக இந்த டிம்பிள்ஸோட டெப்த்து எப்போதுமே 0.01 இன்ச்சஸ்குள்ள தான் இருக்கும். இப்போது ஒரு கால்ஃப் பந்தில் சுமாராக 250லேருந்து 450 டிம்பிள்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு டிம்பிள்ஸ் இல்லாத பந்து டிம்பிள்ஸுடைய பந்தை விட பாதி டிஸ்டன்ஸ்க்கு தான் ட்ராவல் பண்ண முடியுது. ஒரு டிம்பிள்ஸ் இல்லாத கால்ஃப் பந்து மூவிங் பண்ணும்போது அதன் முன்பகுதியில் ஒரு ஹை ப்ரெஷரை உருவாக்கிறது. நகரும் ஏர் அந்த பந்த் முன்பகுதியை மோதி சுற்றி டிராவல் பண்ணி பின்பகுதியில் பிரேக் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் லோவர் ப்ரெஷரை கொடுத்து பந்தோட ட்ராக்கை எஃபெக்ட் பண்ணுது. இப்போ பல டிம்பிள்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி கிரியேட் ஆகிற லோ ப்ரெஷர் ஏரியா குறையும். இதுக்கு காரணம் பல டிம்பிள்ஸ் குழியில் டிராவல் பண்ணுறதுனால பந்தை சுற்றி முழுவதும் டிராவல் பண்ணிட்டு பின்னாடி சேர்றதுக்கு சில டைம்ஸ் எடுக்குது. ஸோ இதனால ப்ரெஷர் ஏரியா குறைஞ்சி பால் ஃபர்தர் ட்ராவல் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் இந்த கால்ஃப் பால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெசனை சொல்லி கொடுக்குது. எப்போல்லாம் நம்ம ஃபர்தராக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ வாழ்க்கையில் நம்மளோட ப்ரெஷரை லோவாக வச்சுக்கணும். இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? வேற ஒன்றும் இல்லைங்க, பெர்னோலி பிரின்சிபல். வெல்கம் பேக் டு ஃபியூஷன் 360. இப்போ நம்ம டிசைன் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ டைமென்ஷன்லாம் முக்கியமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த டைமென்ஷன் தான் நம்ம திருப்பி எல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இன்றைக்குள்ள கால்ஃப் பாலோட ட்விட்டரோட டைமென்ஷன் எல்லாமே இன்ச்சஸில் இருக்க போது. பிகாஸ் ப்ரீவியஸ் நான் உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸில் வந்து எல்லாமே இன்ச்சஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். பட் டு மேக் யூ ஈஸி, ஸோ நம்ம எல்லாமே இன்ச்சஸில் செய்ய போகிறோம். ரைட், ஸோ லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். ஸோ அது முன்னுக்கு நீங்கள் சில லே அவுட் சேஞ்சஸ்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஃபியூஷன் 360 சில அப்டேட்ஸை தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ புது அப்டேட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து வெரிட் பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்களும் இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ வாங்க நம்ம ஸ்கெட்ச்க்கு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்கெட்ச். ஸோ இந்த பிளேன் எடுத்துங்க, ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துட்டோன்னா இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் திருப்பியும் செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதுவும் ஃப்ரண்ட் பிளேன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஒன்று வரைய போகிறோம். ரைட், ஸோ லெட்ஸ் கெட் அ லைன். ஸோ இங்கேயும் திருப்பியும் அதே மாதிரி 2 லைன்ஸ் ஒன்று ஹாரிசன்டல் ஒன்று வெர்டிகலாக பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரெஸ் D ஃபார் டைமென்ஷன்ஸ். ரைட், ஸோ வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பந்தோட டயமீட்டர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் தான் இருக்க போகுது. ஸோ 2 இன்ச்சஸோட ஹாஃப் வந்து, ஸோ லெட்ஸ் மேக் டு 1 inches. And let's make this to 1 inches. Right, so அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மில்லிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் வந்து இன்ச்சஸோட சிம்பிள்ஸ் ஒண்டி போட்டுட்டாலே போதும். ரைட், ஸோ அடுத்தது நம்ம ஒரு ஆக் ஒன்று வரைய போகிறோம். 3 பாயிண்ட் ஒரு ஆக் எடுத்துக்கோங்க. தென் அண்ட் தென் இதோட ஆக்கம் வந்து இந்த 1 inch ஆக்கு ஒன்று போட்டுக்கலாம். ரைட், ஸோ இப்போ சாலிட் போங்க. சாலிடில் இங்கே ரிவால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸிஸில் சென்டர் எக்ஸிஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஒன்று கிடச்சிரும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம டிம்பிள்ஸ் டயமீட்டர்லாம் வரைய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் பிளேன். இது ஃப்ரண்ட் பிளேனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃப்ரண்ட். ஓகே, தென் ப்ரெஸ் P ஃபார் ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட
சர்க்கிளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுக்கிற சர்க்கம்ஃபரன்ஸோட லைன் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ கிளிக் ஓகே பண்ணிங்கன்னா ஒரு மெரூன் கலரில் ஒரு லைன் ஒன்று வந்துடும் சுற்றி. ஸோ அது ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெஸ் L ஃபார் லைன் அண்ட் தென் ட்ரா ஒன் வெர்டிக்கல் லைன் ஒன்று வரைஞ்சிக்குங்க. ஓகே, ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆக்கு ஒன்று வரைய போகிறோம். ஸோ 3 பாயிண்ட் ஆக்கு ஒன்று எடுத்துக்குங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ராஃப்லியாக நீங்கள் ஒன்று இப்போ வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இப்படி ஒன்று கிடச்சோன்னா நீங்கள் வந்து டைமென்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரெஸ் D ஃபார் டைமென்ஷன்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 0.16 இன்ச்சஸ் தான் வேணும். ஸோ நீங்கள் நம்மளோட சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் நம்ம அதை பார்க்கலாம். அது எவ்வளோக்கு இருக்குன்னு நம்ம அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 0.16 இன்ச்சஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து மிட் பாயிண்ட், ஸோ இதோட ஹாஃபாக இருக்கணும். ஸோ டிவைட் டு ஹாஃப்க்கு வந்துடும். ஓகே, அண்ட் தென் அதோட டெப்த்தை இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரல் லைன்ஸ் போட்டுட்டு ஸோ 0.01 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாலிட் அண்ட் தென் ரிவால்வ் பண்ணலாம். ஹாஃப் எடுத்துக்குங்க. அண்ட் தென் ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து இந்த சென்டர் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இப்படி கிடச்சிரும். ரைட், ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ செக்குலர் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸில் கடைசியாக நீங்கள் வரைஞ்ச ஃபீச்சர் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஆக்சிஸில் இந்த ரெட் கலர் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ரைட், ஸோ குவான்டிட்டி ஒரு 10 வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வேணால் ஒரு 90 டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம ஒன்று ஹாஃப் ஹவர் இப்படி வரைஞ்சி வச்சுக்கலாம். ரைட், ஸோ உங்களுக்கு ஒரு 10 பீசஸ் ஆஃப் டிம்பிள்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்கும். ரைட், ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பண்ண போகிறது வந்து திருப்பியும் ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இந்த பேட்டர்ன்ஸில் வந்து ஃபேஸ்க்கு மாற்றிக்குங்க. ஸோ செகண்ட் ஃபேஸ் எடுத்துக்குங்க. ஆக்சிஸ் சென்டர் எடுத்துக்குங்க. ஒரு 6 பீசஸ்ன்னு போட்டுப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி ஃபேஸஸ் அண்ட் தென் ஆக்சிஸ் சென்டர் எடுத்துக்குங்க. ஒரு 12. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிம்பிள்ஸ்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம இப்போ மிரர் பண்ண போகிறோம். ஸோ மிரர் இந்த பாடி எடுத்துக்குங்க. தென் மிரர் பிளேனை வந்து இந்த பாட்டம் பிளேன் ஒன்று எடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று இப்படி கிடச்சிரும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 பாடிஸ் இங்கே வந்துடும். ஸோ இது இந்த பாடிஸ் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபைல கம்பைன்னு ஒரு டூல் இருக்குது, அதை எடுத்துக்குங்க. ஸோ இந்த 2 பாடியை எடுத்துக்குங்க. தென் we gonna join. ஸோ கீப் டூல்ஸை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு பாடி தான் இருக்கும். ரைட், ஸோ as usual நம்ம கலர் அசைன் பண்ணிக்கலாம். press A for appearance and then let's go for paint. ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ நீங்களும் ட்விட்டர் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகேஷ். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.